நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிடர் சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சி பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சி கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல வந்து அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகள்ல நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருங்க. 30 வயசு மேல ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிக்கிறாங்க இந்த நாள். அப்ப அதுக்கு 6 மாசம் தான் விடையை சொல்ல போகுது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார், தனித்துவமான சிந்தனைன்னு சொல்லலாம், இல்ல உயரிய சிந்தனைன்னு கூட வச்சுக்கலாமே. நான் வந்து எல்லாரும் லெஃப்ட் சைடு போவாங்க, இல்ல ரைட் சைடு தான் நான் போவேன், அதுதான் சரியான பாதை அப்படின்னு வகுத்து சொல்ற ஒரு மனப்பான்மை இருக்க நேயர்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம கும்பராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த பர்டிகுலரா இந்த நெக்ஸ்ட் 6 months எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், சொல்லுங்க சார். நிச்சயமா கும்பராசிக்கு நீங்க சொன்னது இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. அவங்க எல்லாம் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா உலகத்தை பத்தி பேசிட்டு இருந்தா இவர் யூனிவர்சத்தை பத்தி பேசுவாங்க. இவங்க கடவுளை பத்தி பேசுனா இவங்க பிரபஞ்சத்தை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் மாற்று சிந்தனையாளர்கள், புதுமைவாதிகள். உலகமே ஒரு நோக்கிட்டு இருந்தா அதுல ஒரு விஷயத்த நோக்கி சிந்திக்கிற ராசிகள். கண்டிப்பா எதிரிகளால் வாழுகின்ற ராசி. உன்னால முடியாது, நீ வேணா அப்படின்னு இந்த ராசியை மட்டும் கைபறி சொல்லிட்டா, அப்படியா அந்த வச்சு காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஜெயிச்சு காட்டுறேன். அப்ப வைராகியம் மிக்க ராசியும் இந்த ராசி. இந்த ராசிக்கு இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப என்னன்னா, உங்க ராசிக்கு 2/11 உச்சம் பெறுகிறார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ரெண்டாவது, உங்க ராசி அதிபதி ஜூலை 27க்கு பின் வக்ரகதியில் உங்கள் ராசியை நோக்கி வரார். அதாங்க ஃபர்ஸ்ட் ஹைலைட்டர். அப்ப நீங்க இப்ப நீங்க எடுக்கின்ற முக்கியமான சிந்தனைகள் எதா இருந்தாலும் ஜூலை 27க்கு முன்னாடி பார்த்துக்கணும். அப்ப ஜூலை 27க்கு பின்னாடி எந்த ஒரு விஷயம் முக்கியமான லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருந்தா 1க்கு 2 டைம் யோசிக்கணும். இல்லை தெரிந்தவனும் டிஸ்கஷன் பண்ணணும். இந்த ராசியை நல்லா டிஃப்ரெண்டாக யோசிச்சிருக்கோம். ஏன் இந்த டிஸ்கஷன்னா, எடுத்த முடிவை திருப்பி மாற வாய்ப்பு உண்டு. அப்போ ஆல்ரெடி செய்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணலாம், புது விஷயத்தில் கவனம். ரைட். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலை. 6ல் குரு உச்சம், வேலை வாய்ப்பு உண்டு, உயர் பதவி வருகிற காலகட்டம். இந்த வேலையில் வந்தவொடனே என்ன வேணும், குயிக்கஸ்டாக சேஃபஸ்ட் சேலரி, நெகோசியேஷன்லாம் சீக்கிரம் பார்த்து செட்டில் ஆயிடணும். ஏன்னா அக்டோபர் 30க்கு பின் குரு பயிற்சி நடக்குது. வேலையில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ இவங்க மைண்ட் செட் மாறிடும். உறவுகள் ரீதியாக, ஃபேமிலி ரீதியாக அப்படி பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வேலை, பிஸ்னஸ் எதா இருந்தாலும் அக்டோபர் 31 இந்த ராசிக்கு பிஸ்னஸ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வருதுங்க. இந்த ராசி தான் பார்த்தீங்கன்னா விளம்பர பிரியர்கள்னு சொல்லுவோம். ஏன்னா பப்ளிசிட்டி கொடுக்கறதுல இந்த மாதிரி ஏன்னா 3ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியாக இருக்கு. அந்த காலத்துல கும்பராசிக்கு நான் ஒரு வயதானவர்கிட்ட கேட்டேன், பிஸ்னஸ் பண்றதுன்னு. ஏன் சார் நீங்க நியூஸ் பேப்பருக்குள்ள அந்த நோட்டீஸ் கொடுப்பீங்க? அதெல்லாம் சூப்பரா கொடுத்தேன். நோட்டீஸ் கொடுத்தது மட்டும்னா இன்னொன்னு பண்ணிருக்காரு. கோயில் குளத்துல விபூதி பாக்கெட்ல நான் என் பேரு, என் கடை பேர்லாம் போட்டு கொடுத்தேன், விசிறி எல்லாம் கொடுத்திருக்கேன்னாரு. அப்ப அவங்களுக்கு வியாபார நுணுக்கம் தெரியும். வியாபாரம் இல்லாத கும்பம் பிசினஸ் போகக்கூடாது. வேலைக்கு இப்ப வேலை சம்பந்தப்பட்ட இந்த ராசி குரு உச்சம் பண்ணனால வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்க சைன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வேலையா பிசினஸா ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க.
வேலையில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் செட்டில் ஆகுங்க. பிஸ்னஸ் மிகப்பெரிய யோகம் உண்டு. இப்போ பார்ட்னர்ஷிப் மாதிரி புதுசாக வரப்போகுது. பார்ட்னர்ஷிப் பார்த்துக்கலாம், சேர்ந்து பண்ணலாம், கூட்டா பண்ணலாங்கிறது அது ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்கணும். இந்த ராசிக்கு என்னன்னா, இந்த ராசியில் இருக்கிற ராகு பகவான் சந்திரனோட சேர்ந்து மன சஞ்சலம். ஆல்ரெடி இவங்க ரொம்ப யோசிக்கிறவங்க. ராகுங்கிறது பிரம்மாண்டம், எடுத்ததெல்லாம் மனக்கோட்டை பெருசா கட்டுறாங்க. அது கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் அளவாக லைவ்ல சிந்திக்க வேண்டிய ராசி இந்த ராசிங்க. இதுதான். சரி, ஃபர்ஸ்ட் திருமணம் அக்டோபர் 31க்கு பின் தான் திருமணம் பேச்சுவார்த்தை நடக்கணும். அது வரைக்கும் பொறுமை பொறுமை பொறுமை. 6 மாசத்துல கல்யாணம் பேச்சு வந்துடும் சார். ஆனா பொதுவாகவே இந்த கும்பராசினியர்கள் பொறுமையா தானே இருப்பாங்க. எவ்வளவு அடிச்சாலும் சரி நீ அடிச்சுட்டு போறியா விட, இல்ல ஒய்ஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுல பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தானே சொல்றீங்க உங்கள் குடும்பத்துக்காக நான் விட்டு போறேன். அது மாதிரி நான் பார்த்திருக்கேன் கும்பராசினியர்கள் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படி விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ஸோ அவங்க குடும்ப சூழ்நிலைகள் மாறுமா இந்த சமயம்? குடும்ப ரீதியாக மாற்றம் வராது. ஆனா சுப பிரிவுகள் ஏற்படும். சுப பிரிவு அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் ஸ்டாஃபா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டா என்ன பண்ணுவாங்க? சரி, அப்ப இதே இது கணவன் மனைவியா இருக்காங்க, அவங்க குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்த்திருப்பாங்க, அதுக்காக மனைவி போய் இருந்தாங்கன்னு என்ன பண்றது? திடீர்னு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப இது பிரிவுன்னு சொல்லக்கூடாது, இது சுப பிரிவு ஏற்படுகிற காலகட்டங்கள். அப்ப இந்த ஏன் இந்த சொல்றோம்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டம் இதே இது ஜூலை 31க்கு பின் பார்த்தீங்கன்னா அப்பதான் திருமண பேச்சுவார்த்தைகள், திருமண உறவுகள் சம்பந்தப்பட்டது வலுப்பிடும். அப்ப திருமணத்துக்கு உண்டான பரிகாரம் செய்தோம்னா பொதுவாக இந்த ராசிக்கு கோயில்ல வைக்க வேண்டிய காலகட்டம். திருமணம் எங்க வைக்கணும்? கோயில்ல. இந்த ஏன்னா 7ல் கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் கோயில்ல வச்சா பெட்டர். இப்போ நேரில் இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா இந்த ராசி காதல் இப்ப கை கூடுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கவனிக்கணும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிற கும்பராசிகளை பொறுமையா டீல் பண்ணுங்க. பொதுவாக காதல் இந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகல, ரொம்ப பேர் வருத்தப்படுறீங்க. ஆனா கொஞ்சம் கவனிச்சுதான் இருக்கணும், அவசரப்பட வேண்டாம். இருந்தாலுமே முக்கியமா இந்த 3 விஷயத்துல கவனமா இருந்தா என்ன சார் சொல்லுவீங்க? நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு கையில் சில பணம் பொருளாதாரம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் கடனை அடைக்க நம்பர் 1. 2வது அடகு வைத்த பொருளை மீட்டணும். இவங்க இடம் வீடு சொத்துன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், தேவைன்னா தான் வாங்கணும், ஆசைக்காக வாங்கக்கூடாது. ஏன்னா கையில் இருப்ப பணத்தை அங்க கட்டிட்டு கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாங்க, இது தவிர்க்கணும். நம்பர் அடுத்த மிகப்பெரியது இவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு இடம் மாற்றம், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வரும். அதை நல்லதா இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை வேண்டாம் இன்னொன்று கிடைக்கும். கோல்டன் வேர்ட்ஸ் கேனாட் ரிப்பீட்டுக்கு மாதிரி கோல்டன் சான்ஸ் கேனாட் ரிப்பீட். நல்ல சான்ஸ் வரும்போது சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இதுதான் சரி. குறிப்பா இவங்க ஹெல்த் தாங்க முக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல 7ல் கேது பகவான், உணவு பழக்க வழக்கங்கள், அடிவயிறு சம்பந்தப்பட்டு, தண்ணி நிறைய கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்டது. இவங்க பதப்படுத்தப்பட்ட உணவை அவாய்ட் பண்ணணும், இல்லைனால் மருத்துவ செலவு வருகிற காலம். ஓகே சார். இவங்க பர்டிகுலரா வழிபட வேண்டிய தெய்வங்கள், வழிபாடு தலங்கள், கோவில் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா இந்த ராசி அன்பர்கள் இப்பொழுது கெட்டியாக இவங்க பிடித்துக் கொள்ள வேண்டியது பாத்தீங்கன்னா மாரியம்மனை கெட்டியாக பிடித்துக் கொண்டால். மாரியம்மன் அந்த ஊரில் இருக்க பெண் தெய்வம் காளியம்மன், இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது அந்த 6 மாசம் இவங்க வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. ஒரு முறை இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனோம்னா அங்க இருக்கிற வராகியும் கும்பிட்டு வருவோம். தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரன் ஒரு வழிபட்ட வராகி இருக்கு, அங்க போயிட்டு வராங்க, வராகியும் வழிபட்டுப்பாங்க. இல்ல பொதுவா சொல்லுவாங்க கவர்மெண்ட் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க போலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொதுவா வரல, போயிட்டு வரலாம் நிச்சயமா. கண்டிப்பா சார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறதையும் சிக்கனமா செலவு பண்ணி மேல வாங்குங்கிறதையும் ஒரு சின்ன வார்த்தையில அழகா சொல்லிட்டீங்க சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி சார்.